ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். சன்செட் பாயிண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் சூரியன் இறங்கிறதுக்கு டைம் இருக்குது. 10-15 மினிட்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, பளிச்சுன்னு மூஞ்சி மேலே அடிக்குதுல்ல, அதான். ஸோ நம்ம பைக் எதிரே சல்டன் வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, பயங்கரமாக இருக்குல்ல. நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே கடல் அலை அடிக்கிற இடத்த பாருங்க, சும்மா தூக்கி தூக்கி அடிக்குது பாறை மேல. அங்க ஒரு மாதா ஸ்டாச்சு இருக்கு. இவ்வளோ மக்கள் சன்செட்டை பார்க்கறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பாத்தீங்களா, தண்ணி தூக்கி எப்படி அந்த பாறையில அடிச்சு அலை தெரிக்குது. நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம், ஜம்தன நம்தன நம்தன நம்தன, அந்த மாதிரி ஒரு அலை அடிக்கும் போது ஒரு ஃப்ரீஸ் போட்டு அப்படியே ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க. கரெக்டு தானே? வேற சங்கு ஊதிட்டே இருக்காங்க அங்கங்க. சங்கு ஊதிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறது? நான் பேசுறது உங்களுக்கு கேட்காதே. சரி, நான் கரெக்டாக சன் செட் ஆகும் போது கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஐ திங்க் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இறங்கிடணும்னு நினைக்கிறேன். 5 to 7 மினிட்ஸில் சன்செட் ஆகிடும். சன்செட் ஆகும்போது கரெக்டாக நான் வீடியோ வாங்க. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். நல்ல வேலை நான் பார்த்தேன், அப்படியே சன் கிளவுட்ஸ்குள்ள போகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் உள்ள அங்கே பாருங்க ஃபுல்லா கண்டிப்பா பார்க்க முடியாது. நல்ல வேலை நான் இங்கே பேசிட்டு இருந்தேன் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸோட. இவங்க எல்லாமே இங்க ஆந்திராவா தெலுங்கானா தெரியல, தெலுங்கானால ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டே ஏதோ சும்மா திரும்பி பார்த்தா சன் அப்படியே கிளவுட்ஸ்குள்ள போகுது பாருங்க. அப்படியே கிளவுட்ஸ்குள்ள போகுது சூரியன். தட்ஸ் ஃபைன், நல்ல வேலை நம்ம பார்த்துட்டோம், இல்லைன்னா அது கூட பார்த்துருக்க முடியாது. இன்னும் கிளியரா பார்க்கணும்னா சன்ரைஸ் சன்செட்லாம் நம்ம ஹிமாலயஸ் போயிட வேண்டியதுதான். கிளவுட்ஸே இல்லாத இடத்துக்கு போனாதான் சன்செட் சன்ரைஸ் கிளியரா பார்க்க முடியும். நாளைக்கு காலையில் சன்ரைஸ் பார்க்குறோம். விவேகானந்தா பாறை, திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 6:30க்கு சன்ரைஸ், 6:25க்கு நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். அலாரம் வச்சு ஸ்னூஸ் பண்ணி எல்லாருக்கும் யூஸ்வலாக நடக்கிறது தானே. அதை பாருங்க, நான் ஸ்டே பண்ணியிருக்க இடம், ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூம், அப்படியே டோரை திறந்தா அப்படியே மவுண்டைன் வியூ, அப்படியே கொஞ்சம் திரும்பினா பீச் வியூ. இது எல்லாமே இருக்குது வேறு லெவலில். பார்த்தீங்களா, அப்படியே மவுண்டைன், அப்படியே இந்த சைடு வந்தால் பீச்சு. தெரியுமான்னு தெரியல, சன் இன்னும் வெளியே வரல. 2 மினிட்ஸில் ஓடிடலான்னு ஒரு நம்பிக்கை தான். அது ஃபுல்லாக பீச் தான், மரம் பின்னாடி. நல்ல வியூ, சூப்பரான ஒரு லொக்கேஷன். 400 ருபீஸ் இங்கே வந்தீங்கன்னா 2 பேருக்கு சேர்த்தே அவ்வளோதான் வரும், தனியாகவும் அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். தெரியுதா பீச்? ஸோ இதுதான் விஷயம். நம்ம பின்னாடி பீச் இருக்குது, இந்த சைடு மவுண்டைன் இருக்குது. டெய்லி காலைல அப்படி எழுந்தோடனே மவுண்டைனையும் பீச்சையும் பார்க்க போகிறது வேறு லெவல். சரி, ஓகே, டைம் ஆகுது, நம்ம போகலாம். நம்ம போய் சன்ரைஸ் பார்த்துட்டு அங்கேருந்து விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை பார்க்குறோம். பார்த்துட்டு அடுத்த லொக்கேஷன் என்னன்னு தெரியல, நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணுறோம் கன்னியாகுமரியிலேருந்து. வாங்க அங்கே போய் நம்ம கன்னியூ பண்ணலாம். சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டமாக சன்ரைஸ் பார்க்க நிற்கிறாங்க. இங்கே மீன் ஏலத்தில் விட்டுட்ருக்காங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க. அவங்க இடத்த பிடிக்கணும். ஐயோ, எப்படி நான் இங்கே போய் பார்க்க போகிறோம் தெரியலையே. இவ்வளோ ஜனம் நிற்கிறாங்களே, இதுக்கு நடுவில் நம்ம ஒரு சின்ன கேப்பை கண்டுபிடிக்கணும். ஐயோ, கிடைக்குமா? வாங்க ஓடுவோம், தேடுவோம், கண்டிப்பாக கிடைக்கும். தேடினா கிடைக்காது எதுவுமே இல்லை.
ஓகே, ஸ்பாட் காணும். ஒரு ஸ்பாட்டாச்சும் கொடுங்க. சின்ன கேப் இருந்தால் போதும். சைக்கிள் கேப்பில் பூந்துருப்பேன். கிடச்சிருச்சு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ஓகே, சன்ரைஸை பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ மக்கள் சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆரஞ்சு கலரில் இன்னும் சன் க்ளவுட் உள்ளதாங்க இருக்குது பாருங்க. எப்படியும் ஒரு 500 பேர் மேலே இருப்பாங்க. இன்னொரு ஆந்துருச்சு, சன்ரைஸ் ஆகிடுச்சு. சன்ரைஸை பார்த்துட்டோம். அங்கே நம்ம போவோம். என்ன வியூ பார்த்தீங்களா? சன்ரைஸ் இங்கே விவேகானந்தர் மெமோரியலும் வாங்க. சன்ரைஸ் பார்த்தாச்சு, கிளம்ப வேண்டியது தான். லெவல். இங்கே பாருங்கள், அடுத்து அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு விவேகானந்தர் மண்டபத்திலேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு நம்ம கண்ணாடி பாலத்து மேலே நடந்து போகிறோங்க. எப்படி அங்கேருந்து அங்கே. ஓகே, வாங்க போகலாம். இது பார்த்தீங்கன்னா மீன்லாம் இங்கே ஏலத்தில் விட்டுட்ருக்காங்க. அது உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சதுண்ணே. பிடிச்சிருந்தா பாருங்க. ஓகே, வந்துட்டோம் ஃபைனலி. க்யூ பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நிற்குது. நிற்கல, ஆக்சுவலி உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் 1/2 hour முன்னாடியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. லைக் டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா 6:50. இவங்க பாருங்கள், 1/2 hour மேலே ஆச்சு இவங்கெல்லாம் வந்து. சரி, நம்மளுக்கு வந்து பசிக்குது, போய் டீ சாப்பிட்டு வடை சாப்பிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகும். ஓகே, ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:55 ஆகுது. 7:45க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் டீ சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா இங்கே கூட்டம் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தோமா, இங்கே பாருங்கள் ஒரு தெருவுக்கு மேலே கூட்டம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அங்கே போவோம். ஐயா கண்ணாடி. ஆக்சுவலி நம்மக்கிட்ட இது இல்லைங்க, வாங்கிடலாம் இங்கே. ஓகே, ஒரு ஹெல்ப் பண்ணா. ஓகே, தேங்க்யூ. இது எப்படி இருக்கு? ஓ, இது கொஞ்சம் நல்லா இல்லை, வேலைக்கு ஆகாது. எத்தனை? சூப்பர். இது இன்னும் சூப்பராக இருக்கே. நான் இதை தாங்க வாங்கினேன். சாரி, இதை தான் வாங்கினேன். எத்தனைடா அப்படின்றீங்களா? பாவம், அந்த மனுஷனை போட்டு தொல்லை பண்ணியிருக்கேன். இதுதான் வாங்கினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, கிளாஸ் அப்படியே வச்சா உடஞ்சிரும். பவுச் இருக்கிறது இது ஒன்று தான் பவுச் இருக்குது அவர்கிட்ட. லைக் ஃபோல்டபுள் கிளாஸ்க்கு மட்டும் தான் ஒரு பவுச் வச்சிருந்தனால இதை வாங்கிட்டோம். அடிக்கு வெயில் பின்னுதுங்க, செம்ம வெயில் அடிக்குது. மூவ் ஆகுது, லைன் மூவ் ஆகுது, சூப்பர். ஸோ எப்படியோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் வந்திருக்காங்க. ஹாய். யூபியிலேருந்து லக்னோ, யூபியில் லக்னோவிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே, கன்னியாகுமரி ஃபெரி சர்வீஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். 75 rupees என்ட்ரன்ஸ்க்குள்ள நம்ம போகிறோம். ஸோ நம்ம யூஸ் போகிறது வந்து 75 rupees கியூ. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 இருக்குங்க. ஒன்று 300 rupees. இவங்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள், எல்லாம் 300 rupees. ஃபாரினர்ஸ்லாம் 75ல நின்றுந்தாங்க. நீங்கள்லாம் 300 தான் வந்தோன்னு அவங்கள மாற்றி விட்டாங்க. அவங்கள ஆக்சுவலாக பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, கியூவுக்கு தான். எவ்வளோ கியூ பாருங்கள். இது ஃபுல்லாக நான் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாம் ஆகிடும். அதனால் நான் ஸ்பீடாக ஓட்டிட்டேன். ஸோ 300 rupeesக்கும் 75 rupeesக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, 300ல் நீங்கள் கியூ கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக போயிடலாம். 75 rupeesல நீங்கள் 3 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எர்லி மார்னிங் வந்தீங்கன்னா 6:45 அப்படி நின்னீங்கன்னா 1 hourல பார்த்துடலாம். இங்கே வந்துடலாம். மேக்ஸிமம் 1.5 hour இல்லை 2 hours. எனக்குலாம் 2 மணி நேரம் ஆச்சு. 9:30 10 o'clockலாம் வந்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆகிடுங்க. ஸோ யாருக்காவது கண்ணாடி பாலத்தில் நடக்கணும்னு ஆசை இருந்தால் முன்னாடியே முடிவு பண்ணிக்கங்க, 3 hour நிற்க முடியுமான்னு. இங்கே வந்தால் கூகுள் பே இல்லை, பெரிய சொதப்பல் ஆகிடுச்சு. பக்கத்தில் நம்ம சேச்சி தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கேஷ் கொடுத்தாங்க, அதனால டிக்கெட் வாங்கிட்டேன். ஹாய் சேச்சி, தேங்க்யூ. ஸோ அவங்க மட்டும் நம்மளுக்கு டிக்கெட் எடுக்காமல் விட்டுருந்தாங்கன்னா மறுபடியும் வெளியே போயிருக்க வேண்டியதான். பாருங்கள், திருப்பதி கூண்டில் போட்டு அடைச்ச மாதிரி கூண்டுல போட்டு விட்டாங்க நம்மள எல்லாரையும். பார்த்தீங்களா? ஐயோ, மூச்சு வாங்குதுங்க. இங்கே பாருங்க, செமையாக சஃபகேட் ஆகுது. சஃபகேட் அந்தளவுக்கு ஆகலை, பரவாயில்ல. ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்குமா, கால் வலிக்குது. உட்காந்துட்டோம் கடைசியாக. அப்பாடா, இங்கே உட்காரத்துக்கு இடம் வச்சுருக்காங்க, நல்ல விஷயம். ஹாய் 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 பாய், ஹாய் படீஸ். அவங்களுக்கும் கால் வலி, எல்லோரும் உட்காந்துட்டோம். ஒரு வழியாக கியூ முடிஞ்சிடுச்சு, வெளியே வந்துட்டோம். போட்டில் ஏற போகிறோம். ஓகே, அங்கே பார்த்தீங்களா, ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். ஸோ திருப்பி காமிக்கிற கேமரா, இந்த போட்டில் தாங்க நம்ம போக போகிறோம்.
ஓகே. நான் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்திருந்தேன் ஒரு 10 இயர்ஸ் பேக் 10 15 இயர்ஸ் பேக் வந்திருக்கேன். அங்கேருந்து நம்ம அங்கே கண்ணாடி பாலத்துக்கு நடக்க போகிறோம். ஆல்ரெடி 2 வாட்டி சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அலை அதிகமாக இருந்ததுனால திருவள்ளுவர் சிலைக்கு போட்டு போல. அந்த போட்டில் தான் போகிறோம். அதுதான் நான் காமிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்ல. ஸோ நீங்கள் வரப்போ வேவ்ஸ் இது வந்து அலை அதிகமாக இருந்ததுனாலும் போட் போகாது. அதை பார்த்துக்கங்க. போகலன்னா அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு போங்க போட்டில். இங்கே பாருங்க. இது ஒரு இன்னொரு கூத்து. மிகப்பெரிய கூத்து என்னன்னா, ஸ்கூல் டேஸில் பண்ணுற டார்ச்சர் இங்கேயும் பண்ணுறாங்க. கேர்ள்ஸு, பாய்ஸ். ஜென்ஸ்க்கு தனி கியூ, கேர்ள்ஸ்க்கு தனி கியூ. இது என்னடா கொடுமை? ஸ்கூல், காலேஜில் தான் இப்படி பண்ணுறீங்கன்னா இங்கேயுமா? அப்படின்ற மாதிரி நானும் ஃபீல் பண்ணேன். என் பக்கத்தில் இருந்த அண்ணனும் ஃபீல் பண்ணினே இருந்தார் பயங்கரமாக. என்னோட அவர் அதிகமாக ஃபீல் பண்ணார். என்னோட மைக்கு நான் ஆன் பண்ணாமல் விட்டதுனால இதெல்லாம் சொதப்பிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டாச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயந்தான். கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த லைஃப் ஜாக்கெட் அந்த பெல்ட் வேறு தொங்கிட்டே கீழே விழுந்துகிட்டே இருக்குங்க. அதை யாராவது எடுத்து மேலே போட்டாங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக அது வேறு காலில் தட்டிகிட்டே இருக்குது. இருங்க, அதை எடுத்து போடுவோமா? ஏய், தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப மிக்க நன்றி. உங்கள் நல்ல உள்ளத்துக்கு சிறப்பாக அவங்க ட்ரிப் முடியட்டும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க போட்டில். சூப்பரில் எல்லாரும் வந்திருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க, உள்நாட்டுக்காரங்க, குழந்தைங்க, ஸ்கூல்லேருந்தே கூப்பிட்டு வந்திருக்காங்க. டூர்லாம் பசங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்கூல் பசங்க எல்லாம் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பாதுகாப்பாக பார்த்து கூப்பிட்டு போகிறது இவ்வளோ. ஹாய் ஹாய் சொல்லுங்கம்மா. ஐயோ வெக்கப்படுறாங்களே. ஹாய் சொல்லுங்கள். யாருமே ஹாய் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு ஹாய் சொல்லுவாங்க கமெண்ட்டில். அவங்க பாருங்கள் நம்மளை கலாய்க்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்றாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அங்கே என்ன போட்டிருக்கு? புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. கரெக்டாக நம்ம ஆனால் புகைப்படம் எடுக்கலையே, வீடியோ தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்கெல்லாம் சிரித்தாங்க. அது எல்லாமே போச்சு மைக் இல்லாமல். சரி விடுங்க, பரவாயில்ல. என்னோடய வாய்ஸ் ஓவரை இந்த ஒரு வீடியோவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுங்க, ஓகேவா? வேறு வழியும் இல்லை உங்களுக்கு. இல்லைன்னா இந்த வீடியோவே நான் போட முடியாமல் ஆகிடும். அதனால் 2x ஸ்பீடில் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்கேன். நம்ம திருவள்ளுவரை பார்க்குறோமா, இந்த ஆங்கிள் இருந்தாங்க கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு ஃப்ரண்ட் வியூவில் பார்க்க முடியும். இதை தாண்டிட்டா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குற வியூவே கிடைக்காது. நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து தான் லாங் டிஸ்டன்ஸில் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க முடியும். ஸோ எக்ஸைட்டட். ஆக்சுவலாக அந்த மிரரில் நடக்கணும், அந்த ஃபீலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்காக வெயிட்டிங். அதே பாலம் தான். எனக்கு தெரிஞ்சு 4 மந்த்ஸ் பேக் தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நவம்பர் டிசம்பரில் தான். நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் ஏன் வீடியோ பாருங்கள், நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த போட் இங்கே திருப்பதி தான் ரொம்ப டைம் ஆகுது. ஆக்சுவலாக 5 மினிட்ஸில் வந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அது சைடில் எடுத்துகிட்டு வர்றது. இங்கே பாருங்கள் கூத்து. அந்த போட் சைடில் எடுக்கும்போது இடிச்சு கீழே விழுற மாதிரி ஆகுது. அதை தான் அவங்க வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஜாலியாக. எனக்குமே ஏன்னா நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடும் பயங்கரமாக திரும்பும்போது போட் அங்கே இடிக்கும்போது. அதனால் ரொம்ப நேரமாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஃபன் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க போங்க. வேறு லெவல் ஃபன்னுங்க. வாங்க வந்துட்டோம். லைஃப் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு அவங்களே சொல்லுவாங்க அங்கேயே வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. வச்சுட்டு நம்ம இறங்கிட வேண்டியதான். வாவ் மை காட், ஃபைனலி வி ரீச்ட். யா, ஆமாம், ஒரே ஷார்ட்டில் பேசிகிட்டு இருக்கனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. புகைப்பிடித்தல் கூடாது, நோ ஸ்மோக்கிங். புகை பிடிக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு சொல்லலாம், அவங்க தம் அடிக்கிறவங்களுக்கு தான். ஆமாம். அச்சோ, நம்மக்கிட்ட கேஷ் இல்லையே, ஜிபே இருக்காதே. சூப்பர், இங்கே இருக்குது. அப்பாடா, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலாக. இங்கே வச்சுருக்காங்க, ஏன் அங்கே போட்டிங்க்கு வைக்கல? இங்கே 35 ருபீஸ் டிக்கெட்டுங்க விவேகானந்தர் அதுவை பார்க்கறதுக்கு. இங்கே வந்து ஆக்சுவலாக செருப்பை கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து யோகா மண்டபம் இருக்குது, விவேகானந்தரோட இது இருக்குது. அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப வருஷமாக. அதோடு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம மிரர் பாலம்
கண்ணாடி பாலத்தில் செருப்புக்கெல்லாம் போட்டுட்டு போனால் கண்ணாடி வந்து ஸ்க்ராட்ச் ஆகும் நிறைய. ஸோ அதனால தான் வெறும் காலில் நடக்க வைக்கிறாங்க. நல்ல விஷயம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ரியலி குட் திங். வியூ பாருங்கள், நான் வியூ, நான் வெயில். எவ்வளோ வியூ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு வெயிலும் கொளுத்துது. உச்சி வெயில் இல்லை, 8 மணி 8:30 மணி வெயில் இது. பார்த்தீங்களா, இதுதான் விவேகானந்த மண்டபம். அருமையாக இருக்குல்ல. அதுக்குள்ளே தான் போய் இப்போ நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு அடிக்கிற வெயிலில் தண்ணியை குடிச்சிட்டு போவோம். தண்ணி தாகம் பயங்கரமாக எடுக்குது. சொந்த தண்ணியெல்லாம் வற்றிச்சுக்கேன், தண்ணி குடிச்சிக்கிட்டேன் கொஞ்சம். ரொம்ப ஆடா குடிச்சாச்சு, போதுங்க. திருப்பி இந்த இடத்துக்கு வந்தால் தான் தண்ணி குடிக்க முடியும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதனால ஒரு ஸ்டில் எடுத்துட்டேன். போவோம், கண்டினியூ பண்ணுவோமா? ஓடுங்க, திபுன்னு ஓட வேண்டியதான். வந்தாச்சு. போகுமா உள்ளே? அச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. சரி வாங்க, இங்கே நம்ம வீடியோ எடுக்க வேணாம், கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு வந்துட்டேங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் எடுக்கல. சைலண்டில் போட்டு போயிட்டு வந்துட்டேன். ஓகேவா? அந்த மைக்கை காமிச்சு பேசுகிறேனே, ஏன்டா பைத்தியக்காரன் நாயே, ஏன்டா இப்படி பண்ணிடுங்க? மைக்கே வேலை செய்யலை. நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் பாருங்க, பைத்திய பற்றி தெரியும். மைக் ஆன் பண்ணாமல் வேறு பேசியிருக்கேன் அவ்வளோ நேரம். சரி வாங்க போவோம், அடுத்து எடுத்து பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஸ்பாட்டு, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது ஏன்னு சொல்கிறேன். அங்கே ஒரு பாறை இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அங்கே உட்காந்து தான் விவேகானந்தர் தியானம் பண்ணியிருப்பார். வெறும் கடல் ஓசை மட்டும்தான் அங்கே இருந்தது. வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இங்கே தாங்க மெயினான மேட்ரு. ஒரு மாதமும் ஒரு நாளும் மாறிட்டே இருக்குது சன்ரைஸோட ஸ்பாட். ஒரு மாதமும் ஒரு தேதியில் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இருந்து சூரிய உதயம் வருது. அதோட கேலண்டர் தான் இங்கே வச்சுருக்காங்க. நேரில் வரும்போது நீங்களும் அதை பாருங்கள். நான் பார்த்து வர முடியாதவங்க நம்ம வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஒரு ஜூலை 10, ஜூனு, மார்ச், ஏப்ரல் எல்லா மாதமும் இடம் மாறுது சூரிய உதயம். ஸோ அதுக்கான கேலண்டர் தான் அது. உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சதுனால தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பீங்கன்னு தெரியல, பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கையை ஆட்டி பேசுகிறனால எனக்குமே அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். அது வந்து இன்ஃபினிட்டி. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஷேப்பில் தான் சூரிய உதயம் நடக்கும். ஒரு இடத்துல மாறி நடக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஞான மண்டபத்துள்ள போயிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ ஹச் 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 ஆமாம், எத்தனை தும்பல் பார்த்தீங்களா? என்ன மேட்டர்னா, எனக்கு வந்து சூரியனை பார்த்தா தும்பல் வருங்க. நாள் பூரா வராது. காலையில் தூங்கி எழுந்திருக்கேன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ரூமில் போயிட்டு வந்தேன். வரும்போது டேரெக்டாக சூரியனை பார்த்துட்டேன். அதனால தும்பல் வந்துகிட்டே இருக்குது. அந்த ப்ராப்ளம் இப்போதைக்கு சரியாகாது. அது அப்புறம் பார்த்துப்போம், ஆப்ரேஷன் பண்ண தான் சரியாயிடும். ஸோ மெயின் மேட்ரு வரேன். அது உள்ளே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் வேறு லெவலில் இருந்ததுங்க. சீரியஸாக நான் உள்ளே போகும்போது ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அராஜகம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக அப்படி போனேன். வெளியே வந்ததுக்கப்புறம் மைண்ட் ஒரு மாதிரி ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மெடிடேஷனாக யூஸ்வலாக பண்ணவே மாட்டேன். இதுக்கப்புறம் எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா, இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இடம் கிடைச்சா பண்ணலான்னு தோணுது. ரொம்ப அழகாக அமைதியாக இருந்தது. ஏன் விவேகானந்தர் அங்கே பண்ணுறாருன்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. நிறைய பேர் ஏன் அப்படி போயிடுறாங்கன்ற ஃபீலே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது ஒரு ஜோன், அந்த ஜோனுக்குள்ளே போனது நல்லா இருந்தது. அதை விட்டு வெளியே வரவே முடியல, மண்டைக்குள்ளேயே இருக்குது அந்த ஃபீல். நம்ம அதுக்குள்ளே வெளியே போயிடுவோம். நம்ம போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்ப்போம் வாங்க. என்னடா திருவள்ளுவர் ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கூட்டு போகலேன்னு சொன்னீங்கன்னா, இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்குற கண்ணாடி பாலத்துக்கு நான் கூடிய விரைவில் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே இருக்கிற திருவள்ளுவர் ஸ்டாச்சு அங்கே நான் கூப்பிட்டு போகிறேன். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க உட்காந்து. அங்கே தண்ணி குடித்தேன். அந்த தம்பி தான் தண்ணி கொடுத்தாரு. அவங்க அம்மா கொடுத்தாங்க. அவர் சேனல் வச்சுருக்காரு, 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. கார்ட்டூன்ஸ் எல்லாம் போடுறாரு. நம்ம சேனல் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணார், அவர் சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். கமெண்ட் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. இப்போது வாங்க போவோம். ஓகே, ஃபைனலி ரொம்ப நேரமாக நம்ம எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணியிருந்த கண்ணாடி பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். டோரா பூஜ்ஜி ஒரு ஞாபகம் வந்தது. ஓகே வாங்க. ஐயோ, ஓகே. இப்போ நான் தெரியலண்ணா கிளியராக ஓரளவுக்கு.
நான் தெரியறது முக்கியம் இல்லை, கண்ணாடி பாலம் தெரியணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், மை ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்டெப் ஆன் மிரர் பிரிட்ஜ். அருமையாக இருக்குல்ல. கீழே பார்த்தா பாறை, கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம், நல்லாயிருக்கும் வியூ. எல்லாருக்குமே அந்த பாலத்தில் நடந்து போகணுன்னு தான் மொத்த பேரும் அந்த கண்ணாடி மாதிரியே தான் நடந்துட்டுருக்காங்க. ஸ்பேஸ் கஷ்டம், பட் போயிடுவோம். இங்கே பாருங்க, நான் மாதிரி இருக்குல்ல, நல்ல ஃபீலுங்க. பயங்கர பயமாக இருக்கும்னு நினச்சேன், அவ்வளோ பயம் இல்லை. நம்ம சைனாவில் போய் மிரர் ஹைட்டான இருக்க பாலத்தில் போவோம். இப்போதைக்கு இது நம்ம ட்ரையல் மாதிரி இங்கே போவோம். நல்லா இருக்கு. இது ஒரு அருமையான ஃபீல். சீரியஸ்லி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் இன் தமிழ்நாடு. சொல்லவே பெருமையாக இருக்குல்ல. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஆக்சுவலாக என்ன ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்னா, நான் இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாகவே கண்ணாடியால் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் 2 அடியில் மட்டும்தான் மிரர் இருக்குது. லெஃப்ட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி மேலேயே நடக்க ட்ரை பண்ணேன். வீடியோ காமிக்கணும், எனக்குமே எக்ஸைட்டடாக இருந்தது. அங்கே பாருங்கள், அந்த ஸ்பேஸை கண்டுபிடிச்சி நடக்கிறதே பெரும் போராட்டம். ஏன்னா எல்லாருமே நம்மள மாதிரி ஆர்வமாக இருக்காங்களே வீடியோ எடுக்க. நோடில் பாருங்க, ஃபுல்லாகவே எங்கள் கடலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஃபைன். மீனெல்லாம் ஓடுதான்னு பார்க்குறீங்களா? நானும் அப்படி தான் பார்த்தேன். ஒரு மீனு கண்ணில் தெரில எனக்கு. ஓஹோ ஓஹோ, அருமையான ஃபீல்ல. உங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னே அங்கே போகணுன்னு தோணுதில்ல? தோணும். தோணலைன்னா தான் தப்பு. முடிஞ்ச வரைக்கும் வாங்க. முடியாதவங்க நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. அதுக்காக தானே நான் ஆல் இண்டியா ரைடே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா ரைடு யார் யாருக்கெல்லாம் போகணுன்னு தோணுதோ அவங்களாம் நம்ம சேனலில் பாருங்கள். டேரெக்டாக போகணுன்னு தோன்றவங்களும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி போகணுன்றது இன்ஃபர்மேஷன்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம பிரிட்ஜு வேறு முடிய போகுது. மனசே தாங்கலை. இப்போ தான் ஆரம்பித்தோம், டப்புன்னு முடியுது. இவ்வளோ சின்னதாக இருக்கே. நம்ம பெரிய பிரிட்ஜில் போவோம் ஃப்யூச்சரில், ஓகேவா? இப்போதைக்கு இந்த பிரிட்ஜில் போவோம். அப்படியே கேமரா ஆங்கிளை தூக்குனா திருவள்ளுவர் ஸ்டாச்சு. இன்னமும் நான் 2x2 ஸ்பீடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வந்துட்டோம், திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கிட்டே வந்துட்டோம் நம்ம, ஓகேவா? இங்கேருந்து அப்படியே திருப்பி ஆங்கிளில் மேலே தூக்கி காமிக்கிறேன். அப்படி தலையை அப்படி தூக்கி பார்த்தா தான் தெரியும். அப்படி பார்த்தீங்களா? வாங்க போவோம். இல்லை, கண்ணாடியை போட்டுட்டு நான் பண்ணுற அலப்புறம் இருக்கே. அவங்க அப்படி பண்ணுறாரு அவர். அது எக்ஸிட்டான், இதுதான் இன்னும் இந்த மாதிரி போயிட்டு கண்ணாடி எப்போவாச்சும் அவுத்துனேன். பொறுமையாக போனேங்க. நான் பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நினச்சேங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியுது வெளிச்சம் அடிக்குது. நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இல்லை, செகண்ட் ஃப்ளோர் போகணுமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு நினச்சி நான் கண்ணாடி எடுத்து இப்பயே மாட்டிட்டான். ஏன்னா தேவையா கண்ணாடி இதுக்குள்ள? எல்லாரும் பொறுமையாக தான் போவாங்க சார், நீங்களும் பொறுமையாக போங்க. ஒய் அர்ஜென்ட், பொறுமையாக போங்க. ஆமாம், பேசி பேசி தொண்டை தண்ணியே வற்றி போகுதுங்க எனக்கு. ஐயோ, இன்னொரு வாட்டி மைக்கை மறப்பியா ஆன் பண்ணுறதுக்கு? இதோட பெஸ்ட்டு கூத்து ஒன்று. இப்போ நான் திருப்பி மைக்கில் தான் பேசுகிறேன், வாய்ஸ் ஓவருமே. அதுவுமே அரை மணி நேரம் பேசிட்டு தான் பார்க்குறேன், திருப்பி ஆன் பண்ணாமே பேசியிருக்கேன். வாங்க வாங்க வாங்க, வந்துடும். எஸ், வி ரீச்ட். ஆஹா, இந்த ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குப்பா. இந்த மாதிரி தூரமாக தொலைஞ்சு போயிடணும் ஒரு ஐலாண்டில். நான் இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். முன்னாடி போய் காமிக்கிறேன். பாடி வந்துட்டோம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. அவரோட ஃபேஸ் தாங்க தெரியல இந்த கீழே இருந்து நம்ம பார்க்குறப்போ. அங்கே பாருங்க, கல்லை மட்டும் கண்டால் அந்த மாதிரி இருக்கா. செம்ம ஆயிட்டா பாகுபலி மாதிரி. என்னன்னா, குஜராத்தில் மோடி ஓப்பன் பண்ண ஸ்டாச்சு இருக்கு, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் இதில் பண்ண 4 ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு 2-3 ஃப்ளோர் மாதிரி மேலே அவர் ஃபேஸ் கிட்ட போகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். சிஎம் சார், ஃப்யூச்சரில் உங்களால் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குதுல்ல. நம்மளும் மேலே போய் பார்ப்போம் ஏறி. எவ்வளோ மக்கள் பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் வெயிட் பண்ணி அவ்வளோ நேரம்.
எல்லாரும் அந்த மாதிரி நம்மள மாதிரியே வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்துருக்காங்க. நீங்களும் முடிஞ்சால் வந்து பாருங்கள். அருமையாக இருக்குது இந்த வியூ. இங்கேருந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது. எவ்வளோ மக்கள் வராங்க, எவ்வளோ ஆர்வமாக வராங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. சூரியன் அப்படி அடிக்கிறதுல இது தெரியும். இது பாருங்களேன், இங்கே எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. கேமரா 3 கேமரா வச்சுருக்காங்க. அது வீடியோ ரெக்கார்டிங்கு 3 வீடியோ எதுக்கு அட் டைமில் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்ட்டு சீரியஸாக புரியல. லைக் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதில் என்ன விஷயம்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. சுற்றி முற்றி பார்த்து யாரையா கேட்கலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் இல்லை. தலை நல்லா தான் பாருக்கு. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. விட்டுரு, ஃப்ரீயாக விட்டுரு. சும்மா ஹேர் ஸ்டைல் பண்ணுறது. ஓகே, என்ன பேசுகிறேனே தெரியலையே. நான் வாய்ஸ் சிங்க்கு பண்ண முடியலையே. கண்ணாடி ஓகே. இந்த மாதிரி ஏதாவது தெரியலனா உடனே கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறது. அவனா அதை கழட்டுறது மாட்டுறதுமா இருக்கான். நல்லா தான்டா கண்ணாடி உனக்கு. ஓ மை காட். வாங்க போய் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பிரிட்ஜ் வியூ காமிக்கிறேன். பாருங்க இவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு காமிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேனே தெரியலையே. நான் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பிரிட்ஜு காமிக்கிறேன் லாங் வியூலேருந்து. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நடந்து வராங்கன்ட்டு. அருமையாக இருக்குல்ல. வாவ், ரெட் கார்பெட்டு சூப்பர். இதை நான் யோசிக்கவே இல்லை பாருங்க. ரெட் கார்பெட் போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. ரெட் கார்பெட் போட்டு வரவங்கள வர இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயம். வெயில் தாங்க. நீங்கள் வரணும்னு நினச்சா ஈவினிங்கில் வாங்க, இந்த மார்னிங்லாம் வேணாம். ஐயோ டைமிங் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மார்னிங் 7:45 to 4 o'clock தான் நினைக்கிறேன் லாஸ்ட்டு டைம். ஸோ நீங்கள் 4 o'clock பேட்சில் வந்தீங்கன்னா வெயில் இவ்வளோ இருக்காது, ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். இவ்வளோ வெயிலில் எல்லோரும் வராங்க. அந்த சைடு தண்ணி வச்சுருந்தாங்க, இந்த சைடும் தண்ணி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த போட்டில் தாங்க வருவீங்க. அந்த மாதிரி தான் வரும் போட்டு. அதில் வந்துட்டு அப்படியே இறங்கி இப்படி போக வேண்டியது தான். நல்லா இருக்குல்ல வியூ. இந்த வியூவும் காமிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா வியூவும் காமிச்சிட்டேங்க உங்களுக்கு. இங்கேருந்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி இருக்கிற எல்லா சைடு வியூவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு போய் சேரும், சீக்கிரமாக ரீச் ஆகும், மானிட்டைஸ் ஆகணும். மானிட்டைஸ் ஆனால் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ ட்ரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சுச்சுவேஷனை நிறைய பேர் பாருங்கள். நம்ம சேனலை நிறைய பேருக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி. ரொம்ப லோ பட்ஜெட்டில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்கா வியூஸு? ஸோ அகெயின் நான் மறுபடியும் உங்களுக்கு கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடந்து போகிறத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ரிட்டர்ன் போகிறதையும் நான் காமிக்கிறேன். இந்த ஹைட்டு வந்து எனக்கு அங்கே மேலே ஏறி போய் பார்க்கணுன்னு ஆசைங்க. ஸோ அந்த மாதிரி குஜராத்தில் பண்ண மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு மேலே தலைக்கிட்டு நடந்து போய் பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மேலே இதில் காமிச்சிட்டே இருக்கேன் தூக்கி கேமராவை. எப்படி பண்ணியிருக்காங்கல்ல, எவ்வளோ ஹைட்டில், வேறு லெவல். சுனாமி வந்தப்போ அவரோட தலை சைஸ் கிட்ட வரைக்கும் வந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் கையல் படத்தில் காமிச்சாங்க, பார்த்தேன். அது எனக்கு தெரிஞ்சுக்க அதுதான் ஃபேக்ட்னு நினைக்கிறேன். நான் அங்கே யார்கிட்டையும் கேட்கல அதை பற்றி. சரி, எதுக்கு சுனாமியை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. என் தான் தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து அந்த வீடியோ ஒழுங்காக பண்ணணும்ல. இங்கே பாருங்க, வேற லெவலில் பிரம்மாண்டமாக இருக்கு. என் வாய்ஸ் கேட்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாச்சு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்க வந்து இப்போ தாங்க நான் திருக்குறள்களே பார்க்குறேன். இவ்வளோ குறள்கள் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் எல்லாமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச குறள் எதாவது இருக்கான்னு பார்ப்போமா? மைக்கை வேறு கழட்டி வச்சுட்டேன், நான் பேசுறது கேட்குமான்னு தெரியலையே. ஏதாவது தெரிஞ்ச குறளாக இருக்கா? ஓ இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது. இங்கிலீஷில் கூட இருக்குது. ஹோம் லைஃப் அண்ட் விர்ச்சு ஆர் த சேம் விச் ஸ்போர்ட்லெஸ் டு பி கிளைம், மாங்க்ஹுட் டு கேன் கிளைம். ஓகே, எல்லாம் இங்கிலீஷில் கூட இருக்குது பாருங்களேன். இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே. இதை நான் பார்க்காம வந்துருக்கேன். ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது. ஒன்று ஒன்றுத்துக்கும் இருக்குது. டெஸ்டினி, அகெயின்ஸ்ட்,
இங்கே பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச குரல் ஒன்று இருக்குது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இது நம்ம படித்த குரல். ஃபஸ்ட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகிற்கு. தானம் தவம் இரண்டும் தங்காவிய உலகம் மானம் வழங்காதெனின். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த சைட் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. இங்கேருந்து இங்கே அப்படியே எல்லாம் தமிழில் இருக்குது. இது இருக்குது, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணவமும் ஆற்றல் அரிது. எங்கே நான் மூஞ்சி இவ்வளோ கிட்ட வச்சுட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஐயோ, நம்ம பாதம் அப்படியே கண்ணாடி பாலம் மேலே வச்சு அப்படி மூவ் பண்ணும்போது அப்படியே விரிசல் விட்டு டக்கு டக்கு டக்குன்னு உள்ளே போய் விழுந்தா எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும்ல.